நமக்கு 40 வயசில் ஃபோன் நம்பர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அவர் ஒரு நல்ல பாட்டு கேட்டேன், அது என்ன பாட்டு அப்படின்னு. டேய், நல்ல பாட்டை நான் எப்படி யோசிப்பேன்? அந்த 3வது தெருவில் ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்க உனக்கு, பேங்க்கில் கூட வேலை பார்த்தாரு அப்படின்னு பொண்டாட்டி கூப்பிட்டு கேட்பான் 40 வயசில். ஏன் மறக்குது? நல்ல பாட்டு மறக்குது, பேங்க்கில் வேலை பார்த்தவர் மறக்குது, நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் மறக்குது, பேர் மறக்குது, படித்த புத்தகம் மறக்குது, போக வேண்டிய பஸ் நம்பர் மறக்குது, எல்லாமே மறக்குது. ஏன் அப்படின்னா அந்த மூளையை தொடர்ச்சியாக அதற்கு பயிற்சிப்படுத்தாமல் இருக்குது. அப்போ எப்படி பயிற்சிப்படுத்துறது அப்படின்னா அதற்கான ஒரே ஒரு வழி புத்தகம் வாசிப்பது என்பது தான். புத்தகத்தை வாசிக்கும்போது நாம் மீண்டும் ஒரு முறை மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கிறோம். நல்லா இருக்கதை நம்ம நண்பர்கள்ட்ட சொல்கிறோம். எல்லோரும் சொல்கிறது நிறைய புத்தகம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க, ஆனால் வாங்க முடியறதில்ல. வாங்கினதை முழுக்க படிக்கிறது இல்லைன்னு வழி சொல்லுவான். வீட்டில் வாங்கினா மனைவி புதுசாக ஒரு புத்தகம் வாங்கணும்னு சொன்னால் கணவன் என்ன சொல்லுவான்னா, ஏற்கனவே வாங்கின புத்தகத்தையெல்லாம் படிச்சிட்டியா அப்படிமா. புத்தகம் படித்து முடித்தாதான் அடுத்த புத்தகம் வாங்குறதுங்கிற பழக்கம் எப்படி ஏற்படுச்சு? அது நம்ம யோசிக்கணும்ல. வாங்கின புத்தகத்தை படித்தாதான் அடுத்த புத்தகம் வாங்குறது அப்படின்னு எல்லார் வீட்லேயும் சொல்கிறாங்கல்ல. வாங்கின புத்தகத்தை படிச்சியா அப்படின்னு. ஏன்னா 7வது புத்தகத்தை படித்தாதான் 8வது புத்தகம் வாங்கணும்னு பழகிருக்கோம். நம்ம 8வது புத்தகத்தை படித்து பாஸ் பண்ணாதான் 9வது புத்தகம் வாங்கணும்னு பழகிருக்கோம். அப்போ புதுசாக ஒரு புத்தகம் வாங்கி அதை 50 பக்கம் படிக்கிறதுக்குள்ளே அடுத்த புத்தகம் வாங்கினா வீட்டில் பொண்டாட்டி திட்டுவா, இன்னும் படிக்கவே பல புத்தகம் கிடக்கு, நீங்கள் புதுசாக புத்தகம் வரீங்க அப்படின்னு. ஆனால் நம்ம வீடுகளில் யோசித்து பார்த்தீங்கன்னா நாம் வாங்கிய எல்லா பொருளும் முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறோமா அப்படி பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே நம்ம முழுமையாக பயன்படுத்துறது. உங்களுடைய எல்லாருடைய சட்டப்பையிலையும் கையிலேயே ஒரு ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனுடைய சராசரியாக ஒரு 15,000 ரூபாய்க்கு இருக்கும் குறைஞ்சபட்சம். அதுக்கு குறைஞ்சி இன்றைக்கி யார் 10,000 ரூபா வச்சுருப்பாங்க. ரொம்ப குறைச்ச ஆளுக தான் சாதாரண பட்டன் ஃபோன் வச்சுக்கிறது. மற்றபடி குறைஞ்சபட்சம் வாட்ஸ்அப் வேணும், பாட்டு கேட்கணுங்கிறக்காக ஒரு 15,000 ஃபோன் இருக்கும். அந்த 15,000 ஃபோன் எவ்வளோ வேலை செய்யுமோ அதையெல்லாம் பயன்படுத்திட்டோமான்னு ஒரு யோசிச்சு பார்த்துக்கணும். அந்த ஃபோனை 20 விழுக்காடு கூட 20% கூட நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. அதில் வெறும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம், பச்சை பட்டன் அமைக்கி பேசுவோம், சிவப்பு பட்டன் அமைக்கி கட் பண்ணுவோம், அப்புறம் எப்போயாவது ஃபோட்டோ எடுத்துக்குவோம் இல்லையா. வேறு அதை தவிர அந்த ஃபோன் எவ்வளோ வேலை செய்யுமோ, அந்த ஃபோன் என்பது ஒரு சின்ன கம்ப்யூட்ரு. அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அவ்வளோ வேலை செய்யலாம். ஆனால் அதுவெல்லாம் நம்ம செய்கிறோமா, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் புத்தகம் மட்டும் முழுக்க படிச்சிடணும். படித்தா தான் அடுத்த புத்தகம் வாங்கணும். இன்னும் 200 பக்கம் இருந்தால் 200 பக்கம் படிச்சிடணும். படித்தா தான் அடுத்த புத்தகம் வாங்கணும். அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக நிறைய படிக்க